தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் விலகுவதாகவும், தமிழக வெற்றி கழக கூட்டணிக்குள் பாமக உள்ளே வருவது போல் பல்வேறு ஊடகங்கள்ல செய்திகள் பரப்பப்படுது. இது உண்மையா பொய்யா? இது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல மக்களே, நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் சில இப்பதான் இயல்பு நிலைக்கு திரும்புறாங்க. ஒரு 5 வருஷமா பாத்தீங்கன்னா கோமாவுல இருந்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்த பிறகுதான் எல்லாரும் சுடுகாட்டுல இருந்து எந்திச்சு வர பேய் மாதிரி இப்பதான் நினைவு திரும்பி எந்திச்சு வராங்க. ஐயோ, நம்ம ஒரு ஊடகம் போல இருக்கு அப்படின்ட்டு எந்திச்சு வராங்க. அதுபோல் சில ஒத்தடிமை ஊடகங்களும் சில ஊப்பி ஊடகங்களும் திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பகையை ஏற்படுத்துன்னு சொல்ற ஒரு உள்நோக்கத்தோட சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ச்சியாக முன்னாடியில இருந்தே செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது திமுக கூட்டணில இருந்து எப்படியாவது விசிக உடைக்கணும்ட்டு வேலை பார்த்தாங்க. இப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழக கூட்டணில இருந்து எப்படியாவது விசிக வெளியில இழுத்தரணுன்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எதற்காக அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போறத ஊடகங்களும் விரும்பல, இதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்தவங்களும் விரும்பல. எனவே அதன் தொடர்ச்சியாக ஊடகங்களும் இது போன்ற வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினரும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அமைச்சர் பெருமக்களும் அவருடைய மணிமண்டபத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்பு ஒரு செய்தியாளர் சந்திப்பு தலைவர் திருமாவளவன் நடத்தியிருக்காரு. அந்த செய்தியாளர் சந்திப்பில் தொடர்ச்சியாக செய்தியாளர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, திமுகவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே தான் இருக்காங்க. நம்மளும் திருச்சியில பல இடங்கள்ல செய்தியாளர் சந்திப்புல பார்த்திருக்கோம். இந்த கேள்வி தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்காங்க. அது அவங்களோட உள்நோக்கம். ஆனாலும் எந்த இடத்துல முகம் சொல்லிக்காம தலைவர் திருமாவளவன் விலக்கி ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு தான் இருக்காரு. அதே போல்தான் நேத்து சொல்லியிருக்காரு. அதாவது நாங்க தமிழக வெற்றி கழக கூட்டணிக்குள்ள இன்னும் போகல. அதாவது அமைச்சரவைக்கு 2 இடம் தேவைப்பட்டுச்சு. அதற்காக நாங்க ஆதரவு கொடுத்தோம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்க அமைச்சரவையில பங்கேற்றுக்கங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்க பங்கேற்றுக்கிட்டோம். ஆனா நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு நட்புறவோட இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவங்க எங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகரை இணைச்சதன் மூலமா விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில இல்லைன்றத அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னு தலைவர் திருமாவளவன் விலைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு தான் இருக்காரு. நாங்க எந்த இடத்துலயும் நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வேணாம்னு நாங்க சொல்லல. அவங்கதான் இந்த போன்ற செயல்களை செஞ்சு விசிகாவோட உறவு வேணான்னு அவங்க காட்டினாங்கன்னு தலைவர் திருமாவளவன் விலைக்கு சொல்லிட்டே இருக்காரு. நேற்றைய தினம் என்னன்னா, நாங்க கொஞ்சம் நட்புறவோட தான் இருக்கணும்னு நினைக்கிறோன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நட்புறவு வேணும்னு தான் நினைக்கிறாரு இப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட. ஆனா இதை தங்களுக்கு வேணும் என்று ஊடகங்கள் சில திரித்து மாதிரி தாவேகா கூட்டணியில நம்ம விசிகா இருக்காது, பாமக உள்ள வரப்போகுது, அதனால விசிகா வெளியே போறதுக்காக தலைவர் திருமாவளவன் இப்படி மாறி மாறி பேசுறாருன்னு சொல்லிட்டு சில எச்சத்தனமான வேலைகளை சில ஊடகங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு சில உதாரணங்களே அவங்க காட்டுறாங்க. என்னத்த காட்டுறாங்கன்னா, இப்ப இடையில மாண்புமிகு அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களை அன்புமணி போய் சந்திக்கிறாரு. அது அவர் ஏதோ துறை சார்ந்த வேலைக்காக போய் சந்திக்கிறாரு. புஷி ஆனந்த் அவர்கள் எப்போதுமே எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நபர். அவர் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க தேடி வந்தாங்கன்னா அவங்கள நல்ல ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள கவனிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் புஷி ஆனந்த். அதுபோல் அன்புமணியை வாசல்ல போய் வரவேற்றுட்டு வந்தாரு. அதனால விசிகா வெளியே போகுது, அதனால பாமக உள்ள கொண்டு வரதுக்கான வேலையை தமிழக வெற்றி கழகம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் ஊடகங்கள் முழுக்க இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பேசிய பேச்சுக்கும் சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் புஷி ஆனந்த போய் அன்புமணி சந்திச்சதை மெர்ஜ் பண்ணியும் பாத்தீங்கன்னா பல்வேறு நெரேட்டிவை இவங்க செட் பண்றாங்க. இப்ப இதற்கு பல்வேறு ஊடகவியலாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கொத்தடிமைகள் சிலரும் ஜிங் ஜாங் தட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, பேமெண்ட் வேணும், ஏதாவது ஒண்ணு தமிழக வெற்றி கழகத்தையோ இல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதான் வார வாரம் 200 300 அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசினா இன்னும் ஒரு 100 சேர்த்து விழுவும், அதுக்காக இது போன்னு பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப இதற்கு சரியான ஒரு பதில யார் கொடுத்திருக்காங்கன்னா, விசிகாவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் விசிகாவினுடைய பொருளாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் தெளிவா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு தனியார் ஊடகத்திற்கு. இப்ப இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கே நேற்று அந்த செய்தியாளர் சந்திப்புல மாணிக்கம் தாக்கூர் இருக்காருல்ல, இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூரும் வைகோவும் பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவருடைய பேச்சுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க செய்தியை உண்மையா முழுசா கேட்டாங்களா என்னன்னு தெரியல. வைகோ சில நாட்களா கொஞ்சம் மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பாரு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் அவர் அப்படிதான் பேசுவாரு. ஆனா மாணிக்கம் தாக்கூர் அப்படி பேசல. இது போல் பேசுறது கொஞ்சம் சரி இருக்காது. ஏன்னா நம்ம கூட்டணிக்குள்ள வந்துட்டோம், அமைச்சரவையில பங்கேற்றுட்டோம், எனவே இது போன்ற வார்த்தை விளையாட்டுகள் வேணாம்னு சொல்லிட்டு அவர் ஒரே லைன்ல முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஐயா வைகோ அவர்கள் பாத்தீங்கன்னா
வயசாகிறதுனால கொஞ்சம் மெண்டல் ஆயிட்டு இருப்பாரு போல இருக்கு. அதனால அவரு கொஞ்சம் தவறான வார்த்தைகள்லாம் விட்டுருக்காரு. சரி, அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து அவரை இந்த வார்த்தையோட நம்ம விட்டுருவோம். இப்ப இதற்கு வந்து சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள். அதாவது ஊடகங்கள் உங்களுக்கு தேவையான செய்திகளை வந்து திரித்து உங்க டிஆர்பி ரேட்டிங்காக எப்படி நியூஸ் போட்டா எப்படி மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, அதற்காக வந்து நீங்க அதுக்குள்ள சில பல விஷயங்களை காரசாரமான வார்த்தைகளை சேர்த்து நீங்க இன்னைக்கு செய்தியாக்கிறீங்க. நாங்க எந்த இடத்திலையுமே தமிழக வெற்றி கழக கூட்டணியில் வந்து இன்னும் ஒரு வடிவம் பெறலன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இப்ப இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவாச்சு. எடுத்தோனையுமா இப்ப ராகுல், மம்தா பானர்ஜி எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க. முதல்ல ஒரு கூட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதனை தொடர்ந்து அந்த கூட்டணிக்கு பேர் வைக்கணும். ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த ப்ராசஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். எனவே இது வந்து கூட்டணி இன்னும் வடிவம் பெறல. எனவே நாங்க வந்து இந்த ஆட்சியை வந்து கவிழ்றதுக்கு எந்த இடத்துலயும் நாங்க உறுதுணையா இருக்க மாட்டோம். 5 ஆண்டுகள் வந்து இந்த ஆட்சி வந்து நடக்கிறதுக்கு நாங்க எல்லா இடத்துலயும் நாங்க உறுதுணையா இருப்போம்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஆனா ஊடகங்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் மீது தனிப்பட்ட வன்மம் இருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக நீங்க விடுதலை சிறுத்தைகளை வந்து குறிவைத்து தாக்குறீங்க. அதுதான் சொல்ல போறான் உண்மை. ஏன்னா இப்ப நம்ம திருச்சியில வந்து ஒரு சம்பவம் பார்த்தோம். இப்ப 2 தினங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், இல்ல கொஞ்சம் திருச்சிக்கு வந்து இடையில தலைவர் வந்துட்டு போனாரு. நானும் இப்ப நம்ம யூடியூப் சேனல் சார்பா போய் நானும் நம்ம லோகோ வச்சேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்படி கேள்வி கேட்கலாமா, அப்படி கேள்வி கேட்கலாமா, அதுல ஒரு இளம் பத்திரிகையாளர் போல இருக்கு, கிட்டத்தட்ட நம்ம வயசு இருக்கும் போல இருக்குது, ஒரு 30, 28 வயசு இருக்கும் போல இருக்கு. அவரு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட, அவர் எந்த ஊடகம்லாம் நமக்கு தெரியல, ஆனா பேசிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி நின்று கேட்டுட்டு இருக்கேன் அவங்க பேசுறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப விசிகாவுக்கும் திமுகவுக்கும் எப்படி உறவு இருக்கு, கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டீங்களா இல்லையான்ற மாதிரி ஏதோ அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து ட்ரிகர் பண்ணணும், அதான் அவங்களோட நோக்கம். அதை சம்பந்தமா தான் கேள்வி கேட்க போறாங்க. ஆனா இன்னொரு பத்திரிகையாளர், அவர் கொஞ்சம் மெச்சூர்டானவர், வயசுல மூத்தவர், அவர் சொல்றாருப்பா இது இப்படி கேட்க கூடாதுப்பா, அது தப்பா போயிடும், இந்த கேள்வியை நீ தயவு செஞ்சு இப்ப கேட்க கூடாது அப்படின்னு அவரு நிப்பாட்டிட்டாங்க. அந்த கேள்வி அவங்க கேட்கல. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, அது போன்ற பத்திரிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள்ட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, இதே கேள்விய நீங்க உதயநிதிட்டையோ எடப்பாடி பழனிசாமிட்டையோ கேட்க முடியுமா? இல்ல வேற யார், திருமாவளவன் தாண்டி வேற யார்கிட்ட வேணா நீங்க இந்த கேள்வி கேட்ட முடியுமா? அதாவது தலைவர் திருமாவளவனா உங்களுக்கு கிள்ளுக்கிற மாதிரி, ஏன்னா அவரு ரொம்ப எளிமையா உங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாரு, எல்லா கேள்வியும் கேட்க விடுறாரு. இப்ப உதயநிதி போன்ற ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க என்ன கேள்வி கேட்கணும், அவர் என்ன பதில் சொல்றத முன்கூட்டியே வந்து அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அதனாலதான் கையில ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்க கேள்வி கேளுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டா அவர் 5வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அது போன்று நடத்துறவங்க தான் உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கும். பத்திரிகையாளர்கிட்ட வந்து வெளிப்படைத்தன்மையோட நேர்மையா இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன திருமாவளவனை வந்து நீங்க சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளா திருமாவளவனா அதான் அப்படிதான் அப்படின்ற மாதிரி டீலிங் பண்ணிக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட். இதுதான் சாதிய மனப்பான்மைன்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி நீங்க போய் உதயநிதி ஸ்டாலின் நீங்க கேட்ட முடியுமா? எதற்காக இப்படிப்பட்ட தோல்வி, உங்களுக்கு பெரிய திட்டங்களா நீங்க கொடுத்துருக்கீங்களே, அவங்க அப்பாவே இப்படி தோத்து போயிட்டாரு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரிய கட்சின்னு நீங்க சொல்றீங்க, 2.5 வருஷம் ஆன கட்சியிட்ட நீங்க தோத்துட்டீங்க, உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிறீங்களா நீ ஏன் கேட்க மாட்டீங்க? கேட்ட முடியுமா உங்களால? அதுதான் ஊடகங்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம். இதுதான். இதனாலதான் நம்ம ஊடகங்களை பெரும்பாலும் நம்ம நம்புறதே கிடையாது. ஏன்னா அவங்களோட டிஆர்பிக்காக, அவங்களோட சுயலாபத்துக்காக, அவங்களுடைய எஜமானர்களுக்காக, அவங்களுக்கு எலும்பு துண்டு யாரா போடுவாங்க, அவங்களுக்கு விசுவாசமா இருக்குன்றதுக்காக என்ன வேணா நீங்க பேசுவீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது போன்ற சிறு சிறு விமர்சனங்களால் நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியை ஒன்னும் முடியாது, சரிங்களா? இது போல பல பல சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. பல்வேறு அவதூறுகளை கடந்து வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். எனவே நீங்கள் உங்கள் சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மற்ற கட்சிகளை மாதிரி கூலிக்கு மாரடிக்கிற கட்சியினர் கிடையாது விடுதலை சிறுத்தைகள். கொள்கை ரீதியாகவும் கோட்பாட்டு ரீதியாகவும் தலைவர் திருமா பின்னாடி நிற்கக்கூடிய கோடான கோடி சிறுத்தைகள் வந்து கருத்தியெல்லாம் இன்னைக்கு பண்பட்டு இருக்காங்க. உங்களுடைய இந்த போக்கை வந்து திருத்திக்கங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.